ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 56வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். வீட்டில் பல பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாரும் ஆனியை தான் குத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஆனி வெளியே வராமல் ரூமுக்குள்ளேயே இருக்கா. அவளுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு போல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. அப்போதைக்கு ஃபாக்கீர் வரான். ஃபாக்கீர் கிட்ட உனக்கே தெரியும்ல, எனக்கு பசி வந்துருச்சுன்னா நான் அழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போவா போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபாக்கீர் சொல்கிறா. இல்லை நான் வெளியே வரமாட்டேன், எனக்கு நீ சாப்பாடு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எத்தனை நாளைக்கு நீ ரூமுக்குள்ளேயே இப்படி இருக்க போகிற, எப்படி இருந்தாலும் வெளியே வந்து தானே ஆகணுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லை இங்கே இருக்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல, என் மேலே அவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்காக நான் உன் கூட இருக்கும்போது இவ்வளோ பயப்படுற, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். ஃபாக்கீர், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா, இவ்வளோ நடந்திருக்கு, என் மேலே உனக்கு சந்தேகமே வரலையன்ற மாதிரி அவள் கேட்குறா. நீ ஒரு நாள் என்னை அடிச்சல, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது வரைக்கும் நான் என்ன வேணாலும் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு நீ என்னை அடிச்சியோ அன்னைக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. அதுலேருந்தே நான் உன்னை பற்றி எதுவுமே நினச்சதில்லை. சரி, இப்போ உனக்கு பசிக்குது தானே, வா போகலாம். இங்கே வெளியே வந்து சாப்பிட பிடிக்கலன்னா நைட்டு நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்லிட்டு இருக்கான். சமீனா வாட்டர் பாட்டிலில் தண்ணி தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆன் இருந்துக்கிட்டு இந்த வேலையில் நான் செய்கிறேன், என்ன சமைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேளு, நீங்கள் தான் வளர்ந்துட்டீங்க, முடிவெடுத்துக்குவீங்க, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனிக்கிட்ட ஒழுங்காக கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஆயிஷாவும் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. கம்மனை விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஃபாக்கீர் உனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்படி இருக்காங்க, கொஞ்ச நாள் போனால் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆலியா ரஹிலாவுக்கு கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு கால் பண்ணி, என்ன தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. என்னோட மாமியார் எனக்கு ரொம்ப வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க, பொழுதுனைக்கும் அவங்க சொல்கிற வேலையை செய்யவே சரியாக இருக்குது. சரி, நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஆலையை கேட்குறா. என்னத்தை சொல்கிறது, ஏதோ கைதி மாதிரி இந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன், வெளியே போய் அவங்க கூட ஒன்றா உட்காந்து கூட என்னால் சாப்பிட முடியலன்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. இன்னும் அங்கே பிரச்சனைலாம் முடியல அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. எல்லா பிரச்சனையும் அப்படியே தான் இருக்குது, பாட்டி எதுக்கு இந்த வயசில் இவ்வளோ கராராக இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவள் சொல்கிறா. பல நாள் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் இந்த லைஃப் உனக்கு கிடச்சிருக்கு, எல்லாத்தையும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், எப்படியாவது உங்கள் மாமியார் மனசில் இடம் பிடிக்க பாருன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. அவங்க மனசெல்லாம் இடம் பிடிக்கவே முடியாது, அவங்களுக்கு ஆயிஷாவை பிடிக்காது தான், ஆனால் ஆயிஷா தான் அவங்களோட மருமக. சமீனாவும் ஆயிஷாவும் கிச்சனை பார்த்துக்கிறாங்க, மாமியார் இந்த வீட்டையே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாக்கீரும் ஆனியும் இந்த வீட்டுக்கே பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் மாதிரி உலா வந்துட்டு இருக்காங்க. நான் தான் ஒரு மதிப்புமே இல்லாமல் இந்த வீட்டில் உட்காந்துருக்கேன்ற மாதிரி ரெகுலா சொல்கிறா. நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாத, ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கான மதிப்பு கிடைக்குன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. எவ்வளோ நாளைக்கு இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது, கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரெகுலா சொல்கிறா. நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ண சொல்லி ஆலியா சொல்லிட்டு இருக்கா. ரகிலா அடுத்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாலும் மட்டும் தெரியுது. ஃபராஸ் அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கு வராரு. நேற்று ஏன் வீட்டுக்கு வரல, நான் கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையான்ற மாதிரி சாய்க்க வைக்கிறா. உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் உங்களோட மனைவி, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. ஃபஸ்ட்டு வாய மூடு, எனக்கு உன் கூட பேச வெறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஃபாக்கீரும் ஆனியும் வெளியே சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டாங்க. சமீனா பார்த்துட்டு இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. வெளியே சாப்பிட போகிறோன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். எதையுமே முன்னாடி சொல்ல மாட்டீங்களா, நீங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்குவீங்களா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஜஹீரனா உங்களை வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லைன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கீங்க, இப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறேன்னு ஆசைப்பட்றாங்க, எதுக்கு நம்ம வேணான்னு சொல்லிட்டு அவங்க போகட்டும், நீங்கள் போங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிடுறா. நான் ஒன்றும் அவங்கள வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை தான் சொல்லிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட பெரியவனா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ இதில் குறுக்க வரக்கூடாது, இதுவும் ரூல்ஸில் இருக்குன்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபாக்கீரும் ஆனியும் வெளியே ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ரகிலா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு தண்ணி தெளிச்சிருக்கும் போல். ஹபீபா எழுப்புறா, ஆனால் அவர் எந்திரிக்கவே இல்லை. சரின்ட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியே வரா. இந்த பக்கம் பாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு வெளியே வந்துடுது. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. பக்கத்தில் இருக்க டேப்லெட் எடுத்து போட்டால் சரியாகிரும் போல். அந்த டேப்லெட் எடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, அது கீழே விழுந்துருது. அவங்க லைட்டாக கத்துற சவுண்டு வெளியே கேட்குது. ரஹிலா வந்து பார்க்குறா. அவள் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா பக்கத்தில் இருந்த டேப்லெட்டை தள்ளி விட்டுறா. பாட்டி ரஹிலா கிட்ட கையை நீட்டி ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் அவள் கண்டுக்காமல் கதவை சாத்திட்டு போயிடுறா. பாட்டிக்கு இவள் பண்ணதை பார்த்து தான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அடுத்த நாள் காலையில் பாட்டியை பார்க்கறதுக்காக சமீனா வராங்க. பாட்டியை எழுப்பி பார்க்குறாங்க, அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு இவங்க 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹபீபால தாங்கிக்க முடியல, என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. இவங்களுக்கு நைட்டே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, கரெக்டான டைமில் மாத்திரை எடுக்காமல் விட்டுருந்துருக்காங்க, இப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஹபீப் இதை கேட்டுட்டு அழ தான் செய்கிறாரு. ரஹிலா பாட்டி ரூமுக்கு வந்து நைட்டு மாத்திரையெல்லாம் தள்ளி விட்டால, அதை எடுத்து இருந்த இடத்துலையே வச்சுட்டு ஹபீப்க்கு கால் பண்ணுறா. நான் தூங்கிட்டு இருந்தேன், வீட்டில் ஒரே சத்தமாக இருந்துச்சு, எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க, இப்போ அம்மா எப்படி இருக்காங்க, நான்
ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டுமா அப்படின்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. ஹாஸ்பிட்டலுக்கு நீ வர வேணான்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ரஹிலாவுக்கு இதை கேட்டதும் பாட்டி ஒருவேளை நல்லா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்புறம் ஹபீப் அம்மா நம்மளை விட்டுலாம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ரஹிலாவுக்கு ஒரு நிம்மதியே வருது. அவங்கள நான் அத்தையாக நினைக்கல, அம்மாவாக தான் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று நைட்டு நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சு, என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. நாங்களே வீட்டுக்கு வந்துடுவோம், நீ வர வேணான்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் அழ தான் செய்கிறாங்க. என்ன சாங்கியமோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனி ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கா. என்னால் பாட்டி இல்லாததை நம்பவே முடியல. அவங்களுக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்கிட்ட கோவப்பட்டு பேசாமல் இருந்திருக்காங்க. எல்லாம் நான் படிக்கிறதுனால வந்த பிரச்சனை. அவங்களுக்கு நான் புரிய வச்சுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. பாட்டியோட குணத்தை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு ஒன்று என்ன எல்லாரையும் பிடிக்கும். இந்த கோவம்லாம் டெம்ப்ரவரி தான் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜகீர் அங்கிளும் இறந்துட்டாங்க, பாட்டியும் இப்போ இறந்துட்டாங்க. அவங்க இருந்த வரைக்கும் எல்லாரும் அவங்க சொல்கிறத கேட்டாங்க. இனிமேல் யார் எதை சொல்கிறத கேட்க போகிறாங்க. இந்த வீட்டில் பிரச்சனை தான் அதிகமாக போகுது. எங்கள் அப்பாவை தடுக்கிறதுக்கு இனிமேல் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ ஏன் நடக்காததை பற்றி இவ்வளோ யோசிச்சுட்ருக்க? பிரச்சனை வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், நீ அதை பற்றிலாம் எதுவும் நினச்சிட்ருக்காதுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நான் பாட்டிக்காக ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. அவங்களுக்காக நீ ப்ரே பண்ணிக்கோ. அப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஏதாச்சும் ஆசிரமத்துக்கு கொடு, அவங்க நம்ம பாட்டிக்காக ப்ரே பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் அங்கேயே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. லாயர் ஒருத்தவங்களை காமிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ணன் இருந்தப்போ நீங்கள் வரலையே அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. அப்போது நான் இந்த ஊர்லேயே இல்லை, அதனால் வர முடியல. ஜகீர் அண்ணா எனக்கு ரொம்பவே நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே ஜகீர் அண்ணா தான். அவர் இறந்ததை என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்போ பாட்டியும் இறந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சமீனாவும் ஃபாக்கிரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இருக்காங்கன்ட்டு அவங்கள கூப்பிட்றாரு ஹபீப். லாயர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வேறு வேலையாகவும் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. ஆமாம், கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சமீனா கிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி எதுவும் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. இல்லை அம்மா டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த வீட்டுக்கும் பிஸ்னஸ்க்கும் ஃபாக்கிர் தான் ஓனர்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃபாக்கிர் ஓனரா? ஃபாக்கிர் ரொம்ப சின்ன பையனாச்சு, எப்படி ஓனராக இருக்க முடியுன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. அதுக்காக தான் சமீனாவை கார்டியனாக போட்டிருக்காங்க. ஃபாக்கிருக்கு 18 வயசு ஆகும்போது எல்லா சொத்தும் அவருக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் அப்படியே ஹபீபா ஆடி போயிடுறாரு. ஃபாக்கிர் லாயர் வந்துட்டாருன்ட்டு அவங்க அம்மாவை வர சொல்கிறான். ஆனி பாட்டியோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி வைக்கிற ஆசிரமத்துக்கு கொடுக்கறதுக்காக. அப்போதைக்கு சாய்க்கா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இந்த திங்ஸ்லாம் ஆசிரமத்துக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கோம், அதான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜகீர் அண்ணாவும் அம்மாவும் இறந்ததுக்கப்புறம் நீ தான் அந்த வீட்டில் பெரிய ஆளுன்னு நினச்சிட்ருக்கியா? யாரை கேட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சாய்க்கா கேட்குறாங்க. நானும் ஃபாக்கிரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களா, இல்லை நீங்கள் தான் அந்த வீட்டிலேயே பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட யார்ட்டையாவது கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, நம்ம பாட்டிக்காக அவங்க ப்ரே பண்ணிக்குவாங்க. நம்ம பாட்டிக்கு நல்ல பேர் கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. வாய மூடு, ஹபீப் சொன்ன மாதிரி நீ ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்க. இந்த ரூம்லேருந்து ஒரு பொருள் கூட வெளியே போகக்கூடாது, எல்லாத்தையும் இருந்த இடத்துல வையின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஐமன் ஹம்சாவுக்கு கால் பண்ணி இன்றைக்கி டியூஷன் எடுக்க வரீங்கன்னு சொன்னீங்க, இன்னும் வரக்கானா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உங்கள் அம்மா தான் இன்னும் கன்வின்ஸ் ஆகலையே, நான் எப்படி வர முடியுன்ற மாதிரி அவன் கேட்குறான். அம்மாலாம் ஓகே சொல்லிட்டாங்க, என்னோட டெஸ்ட் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் டியூஷன் எடுக்க வாங்கன்ற மாதிரி அவள் சொல்கிறா. எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது, அதுக்காக மட்டும்தான் உனக்கு டியூஷன் எடுக்க வரேன், மற்றபடி நான் எதுக்காகவும் வர மாட்டேன். அப்புறம் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஆனியை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, உன்னை பற்றியும் எதுவுமே பேசக்கூடாது, டியூஷன் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வரேன்ற மாதிரி ஹம்சா சொல்கிறான். ஓகே, நான் அதை பற்றிலாம் எதுவும் பேச மாட்டேன். இன்றைக்கி ஒருத்தவங்க பெரிய காலேஜில் அட்மிஷன் போட போயிருக்காங்க, நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஐமன் சொல்கிறா. இப்போ தான் சொன்னேன் ஆனி பற்றி பேசவே கூடாதுன்ட்டு, மறுபடியும் அதை பற்றி பேசுகிறேன்ற மாதிரி ஹம்சா கேட்குறான். சரி இதுக்கு மேலே நான் எதுவும் பேச மாட்டேன்ற மாதிரி ஐமன் சொல்லிடுறா. சமீனா கீழே வந்ததும் ஹபீப் சமீனா கிட்ட சொத்தெல்லாம் உங்கள் பேருக்கும் ஃபாக்கிர் பேருக்கும் மாற்றிட்டாங்களாமே, இது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறாரு. ஹபீப் அந்த சேர் பக்கத்தில் கரெக்டாக நின்றுட்டுருக்காரு. சமீனா கண்ணாலே அந்த சைடு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சேரில் போய் உட்காந்துடுறாங்க. லாயர் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சமீனா ஃபாக்கிரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹபீப் மறுபடியும் கேட்குறாரு. இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது ஹபீப், கரெக்டான பர்சனுக்கு அவங்களோட ரைட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஹபீப் இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.